ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம திரைவிமர்சனத்தில் பார்க்க போகிற படம் மார்க். பொதுவாகவே சினிமா பற்றி ஒரு டிபேட் வரும்போது ஒரு வாட்டி கே ஸ்ரீகுமார் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க, யார் நல்ல சினிமா எடுக்கிறா, எது நல்ல சினிமா அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. அதாவது சம்பாதிக்கிற சினிமா நல்ல சினிமாவா, இல்லை காலத்துக்கு பேசப்படுற சினிமா நல்ல சினிமாவா அப்படின்னா இதில் ரெண்டு விஷயத்தை பார்க்கப்பட வேண்டியிருக்கு. என்னென்னா, ஒரு சினிமா இன்றைக்கு நினைத்து போற்றப்பட வேணும்னா கதையம்சம் உள்ள படமாக இருக்கணும். ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரி வாழணும்னா கமர்ஷியல் சினிமா தான் சரி. அன்னைக்கு நம்ம எஸ்பி முத்துராமன்லேருந்து, கே ஸ்ரீகுமார்லேருந்து, சுந்தர்சிலேருந்து, டைரக்டர் ஹரிலேருந்து இப்படி நிறைய இயக்குநர்களுடைய வருகை தான் இவங்களுடைய படம் காலத்துக்கு போற்றப்படக்கூடிய படமாக இல்லாவிட்டாலும் சினிமாவை பாசிட்டிவாக இயங்க வைக்கிறது இவங்களுடைய படம் தான். அதனால் கமர்ஷியல் படத்துக்கு எப்போதுமே நம்ம ஒரு பாராட்டை கொடுக்கணும். ஏன் இப்போ சொல்கிறேன்னா, இந்த மார்க் படத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கமர்ஷியல் அம்சம் அந்த அளவுக்கு எலிவேட் ஆகி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி மேக்ஸ்ன்னு ஒரு படத்தில் இந்த இயக்குனரும் இந்த ஹீரோவும் பயங்கரமாக வேறு லெவலில் ஒரு ஹிட் கொடுத்தாங்க. அதனால் இந்த காம்போ அப்படி இதில் ஜர்னி ஆகிருக்கு. ஸோ இந்த காம்போ எப்படி இருக்குன்னா, நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்த மாதிரி படங்கள் சினிமாவை பாசிட்டிவாக இயங்க வைக்கும். ஏன்னா இப்போவே நல்ல வசூல் அப்படின்னு கேள்விப்பட்டோம் அந்த படத்துக்கு கன்னடத்தில். ஸோ அதனால் அப்படியான ஒரு படமாக இருக்குது. இந்த படத்தோடைய கதையை பற்றி பார்க்கும்போது, அதாவது இப்போ நான் தான் மாஸ் படம்னு சொல்லிட்டேன், இல்லை கதையை நம்ம பெருசாக பார்க்க வேண்டியதில்லை. இருந்தாலும் உங்களுடைய புரிதலுக்காக சிம்பிளாக ஒரு மேட்டர் ஒன்று சொல்லிடுறேன். கிச்சா சுதீப் ஒரு சஸ்பென்ஷன் வாங்கின ஒரு போலீஸ் அதிகாரி, இப்போ 100 பேரை கூட அட்டன் டைமில் அடித்து நொறுக்கிற ஒரு அதிகாரி, அவரை குடிக்கிறான்னு சொல்லி ஒரு போலீஸ் தெரியாமல் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துடுவார். ரைட். இன்னொரு புறம் நம்ம ஊர் அருள்தாஸ் 2000 கோடியில் மதிப்பான ஒரு ஒரு போதைப் பொருளை கடத்தி ஸ்டேஷனில் வச்சுருப்பார். அந்த ரவுடிகள்லாம் உள்ள போலீஸ்களெல்லாம் சும்மா அன்றையோடு விட்டுருவாங்க. அந்த நேரத்தில் அங்கே கைதியாக இருக்க கிச்சா சுதீப் அப்படி, அதாவது நான் என்னை சஸ்பென்ஸில் இருந்தால் கூட நான் எப்போதும் ஆன் டியூட்டியில் தான்டா இருப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லோரும் அடித்து தும்சம் பண்ணி அங்கே ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாரு. அப்புறம் தான் தெரியுது அந்த கஞ்சா கடத்தின ஓனர் ரொம்ப பெரிய ஆள். அவனோட தொடர்பு வச்சிருக்கவர் முதலமைச்சரோட பையன். அந்த முதலமைச்சரோட பையன் முதலமைச்சரே கொண்டுடுறாரு. அது ஒரு வீடியோவாக இருக்குது. அது கிச்சா சுதீப்பிட்ட வந்துடுது. இது ஒரு பக்கம். ஒரு 19 குழந்தைகளை ஒரு டீம் கடத்துறாங்க. அதுக்கும் அந்த மெயின் கதைக்கு ஒரு சின்ன லிங்க் இருக்குது. ஸோ அந்த 19 குழந்தைகளை காப்பாற்றணும், அந்த தப்பான முதல்வரோட பையனை இவர் அடையாளப்படுத்தணும், இப்படிங்க ஒரு அஜெண்டா நம்ம ஹீரோவுக்கு வந்துடுது. இதுக்கு இடையில் சின்ன சின்ன எமோஷனல் காட்சிகள்லாம் இருக்குது. இப்படி தான் கதை ட்ராவல் ஆகுது. இதுக்கு இடையில் சுரேஷ், நம்ம நவீன் சந்திராவுக்கு ஒரு கதையும் விக்ராந்துக்கு ஒரு கதையும் இருக்குது. இதுக்குள்ளேயும் ஹீரோ ட்ராவல் ஆகிறது. இப்படி மொத்தமாக ஹீரோ ட்ராவல் ஆகி அந்த 19 குழந்தைகள் எப்படி காப்பாற்றுனர் அப்படின்னு தான் நம்மளுடைய மெயின் கதையை நம்ம இதில் பார்க்க வேண்டியிருக்கு. ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கிளியரான ரைட்டிங் இருக்குது. ஆக்டிங் நம்ம வரலாம். எனக்கு படம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது என்னென்னா, நம்ம 80களில் ரஜினி திரையில் ஒரு தீ எரியும்ல, நெருப்பு பறக்கும்ல, அந்த மாதிரி கிச்சா சுதீப்பு அவருடைய ஆளுமை, அவருடைய ஆஜானுபாகுவான அந்த நடிப்பு, ஸ்டைலு, மாசு, குறிப்பாக அந்த சிகரெட்டெல்லாம் அப்படி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணும்போதெல்லாம் நமக்கு ஹூஸ் பம்ப்ஸ் ஆகுது. நம்ம கன்னடத்தில் தேட்டர்லாம் சில்லறையை சதற விட்டுருப்பாங்க நினைக்கிறேன் அவரோட ரசிகர்கள். சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய ஆளுமை மட்டுமே இந்த படத்தை மார்க் எந்த இடத்துலையும் மார்க் போடாமல் தூக்கி நிப்பாட்டுது அப்படின்னு நம்ம ஆணித்தரமாக சொல்ல முடியும். நவீன் சந்திராவோட நடிப்பு ஒரு மிரட்டலான அறிமுகமாக இருந்து அந்த டெம்போவில் அவர் இறங்காமலே ட்ராவல் பண்ணார் கிளைமேக்ஸ் வரைக்கும். அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. விக்ராந்தோட நடிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த சட்டை கொடுத்தாலும் அந்த சட்டைக்கு தகுந்த மாதிரி உடம்பு வளைச்சிக்கிற ஒரு நல்ல நடிகர் அவர். பாவம், அவருக்கு ஒரு பிரேக் கிடைக்கவே இல்லை இந்த படத்தில். எப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த படத்துலேயும் வழக்கம் போல அவர் சாவடிச்சிடுறாங்க. அவருடைய நடிப்பும் ஓரளவு போதுமான ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்குது. மற்றபடி சின்ன சின்ன கேரக்டரில் வரக்கூடிய எல்லாருமே கவனம் ஈர்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன கிச்சா சுதீப்புக்கு ஒரு ஜோடி இருந்துக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் இவர் ஜோடி இருந்தால் கொஞ்சம் பழைய படம் மாதிரி இருந்துருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தவிர்த்திருப்பார் நினைக்கிற இயக்குனர். நம்ம யோகி பாபு 2-3 இடத்துல வர்றாரு. ஒரு சில இடத்துல தமிழ் படங்களோட ரெஃபரன்ஸே அவர் சொல்கிறார். உதாரணத்துக்கு தளபதி பற்றி ஒரு இடத்துல சொல்கிறாரு. அப்புறம் நீ மார்க்னா ரீமார்க்டா அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு. அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அப்புறம் கரெக்டாக எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணி கிளியராக பண்ணியிருந்தாங்க. படத்தில் சுதீப் கிச்சா ஒரு ஹிச்சா சுதீப் ஒரு ஹீரோன்னா, இன்னொரு ஹீரோ யாருன்னா படத்தோட சினிமாட்டோகிராஃபர். அட்டகாசமான மேக்கிங், அட்டகாசமான லைட்டிங். அதாவது இயக்குனர் என்ன யோசித்தாரோ, ஹீரோ என்ன விரும்புவாரோ அந்த ரெண்டையும் ஸ்டேஜிங்கில் அழகாக கொண்டு வந்திருந்தார். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. 2.5 மணி நேரம் படமாக இருந்தாலும் எடிட்டர் அதிகமாக கத்தரி போடாமல் எந்தெந்த இடத்துக்குலாம் தேவையோ அதை கரெக்டாக ஸ்கிரிப்டாக எடிட்டிங் பண்ணியிருந்தார். ஐஜினிஸோடைய இசையை பற்றி சொல்லும்போது, ஒரு மாஸ் ஹீரோவை பின்னாடி ரொம்ப பெருசாக தூக்கி காமிக்கிறது என்னென்னா இசை தான். வெற்றிமாறன் கூட ஒரு முறை சொல்லியிருந்தார், அசுரன் படம் சீசன்ற அதிகமாக ஒன்று காரணம் ஜீவ் பிரகாஷோட பின்னணி இசை தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த மாதிரி இந்த படத்தோட வெற்றிக்கு ஒரு பெரிய காரணமாக அந்த இசையமைப்பாளர் இருப்பார் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. விஜய் கார்த்திகாவோடைய ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன ஒரு முடிவு பண்ணிட்டார்னா, இது கிச்சா சுதீப் ரசிகர்களை கொண்டாடணும், சும்மா திரை தீ பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு காட்சிகளும் எழுதியிருக்காரு. ஒவ்வொரு காட்சியிலும் ஒரு மாஸ் மூமெண்ட் கிரியேட் ஆகிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு எந்த சீனை எடுத்துக்கிட்டாலும் அந்த சீனில் ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறாரு. குறிப்பாக கிளைமேக்ஸில்
கிச்சா சுதிப்பு ஒரு மேனரிசத்தோடு உட்காந்துட்டு ஒரு விஷயத்த ஒன்று பண்ணுவார். தியேட்டரில் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் அது பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி சீனுக்கு சீனு செதுக்கியிருக்காரு. நல்ல படம். நீங்கள் வந்து தியேட்டரில் வந்து நம்பிக்கையோடு போய் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் இந்த மார்க் வந்திருக்கு. நிச்சயமாக இந்த மார்க் பாஸ் மார்க் தான். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.